எல்லாரும் என்ன பண்ணுவா, கண்ணை பிடிக்கினாதான் சிவ பூஜை கண்ணப்ப நாயனாராட்டம். இன்னொருத்தன மண்டைய உடச்சுண்டாதான் சிவ பூஜைன்னு சொல்லிவிடுவா. அப்புறம் ஒத்தனொத்த 2 பேர் கூட என் கோவிலுக்கு வர மாட்டா. இப்படி ஏண்டா அப்படி பண்ணினேன் என்று தடவை கொடுத்து அவன் கைப்பட்டதுமே அவனுக்கு தலை சௌக்கியமா ஆயிடுத்து, ஞானமும் உண்டாயிடுத்து, சாட்சா்காரமும் கிடைச்சு கொடுத்து. இதை இவ்வளவு அடியும் அவர் சகிச்சுண்டார் பாருங்க. இந்த கல்லடியெல்லாம் சகிச்சுண்டார். காளகஸ்தின்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல அவர் யானைக்கும் சிலந்திக்கும் பொதுவானவர். யாருக்கு பொதுவானவர்? பலத்துல மிகவும் பலமானது யானை. பலஹீனத்துல இப்படி ஒரு பலஹீனம் இந்த சிலந்தி, 8 கால் பூச்சின்னு சொல்லுவா. அது சின்ன வலை பொழியும். அது என்ன பண்ணுமா, இந்த யானை அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சுவர்ணமுகியில போய் குளிச்சுட்டு தன் துதி கையில தண்ணீரை ஃபுல்லா எடுத்துன்னு வந்து சிவன் தலையில கொட்டுமா. சிவன் தலையில வெயில் அடிக்கிறதே அப்படின்னு பார்த்துட்டு அந்த சிலந்தி பந்தல் போடுமா. இந்த சிவனுக்கு பந்தல் போடுறது வாயாலேயே நூல் கைக்கி பாவம்தான் காரணம். அதுக்கும் இவர் பந்து, இதுக்கும் இவர் பந்து. ஏன் அப்படின்னா, கற்றார்க்கும் கல்லார்க்கும் அவன் பந்து, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவேன்னார். எல்லாருக்கும் தான் அவர் வேண்டியவர், எல்லாருக்கும் தான் அவர் பொது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு பிராமணர் ஒரு வேளை மலையில ஏறி பூஜை பண்ணுவார். காளகஸ்தி மலை மேலனா அந்த லிங்கம் மலை மேல ஒரு வேளை பூஜை பண்ணிட்டு போயிடுவார். அவர் வேட்டையாடுறதுக்காக வந்தார். கண்ணப்ப நாயனார் சுவாமியை பார்த்தார். யாருமே பூஜை பண்ணா அப்படி மரத்தடியில கிடக்க, நம்ம பூஜை பண்ணுமே, இவர் நம்ம சுவாமின்னு வச்சுடுவோம். ஏன்னா கோவிலுக்கு எல்லாம் போனா தொட விட மாட்டா. எங்கேயாவது தோட்டத்துல கிடக்கிற சுவாமியை பூஜை பண்ணா நம்ம இஷ்டத்துக்கு வச்சுருக்கலாமே. தானே பூஜை பண்றதுன்னா ஆரம்பிச்சா கீழே போய் சுவர்ணமுகியிலேந்து தண்ணீர் கொண்டு வரணும். வாயினாலேயே தண்ணீர் கொண்டு வந்து வாயால துப்புவலாம். கண்டூஷாம்பு நிஷேச்சனம் பசுபதே திவ்யாபிஷேகாய தேயே, வாயால துப்புவ. அப்புறம் நைவேத்தியம் பண்ணணுமே அப்படின்னு தோணும். அவர் வேட்டையாடி பசு பட்சிகளை அடிச்சு தோலை உரிச்சு பச்சை மாம்சமா எடுப்பார். மணி 12 மலை மேல ஏற முடியாது, வயிறு பசிக்கும், சாப்பிட்டாதான் ஏற முடியும் போல இருக்கும். தானே கொஞ்சம் சாப்பிடுவார். சாப்பிட்டு கையில எடுத்துட்டு சாமிக்கு கொடுக்கணும். ஏன்னா சாஸ்திரம் தெரியாது, நியமமும் தெரியாது, அன்பு ஆசை. அவர் கொடுக்கணும்னு ஏறி மொள்ள புடிச்சுண்டு அந்த சிவன் எதில் கொஞ்சம் சாப்பிடு. அப்படி அதுதான் பூர்பவ சுகா நைவேத்தியம். கிஞ்சித் பட்சித மாம்சசேஷ கபலம் நவ்யோபகாராய தே. சிவ பூஜை ரொம்ப மடியா பண்ணணும், ஆச்சாரமா பண்ணணும், ஸ்நானம் பண்ணிட்டு பண்ணணும்லாம் சொல்றா. இவருக்கு மட்டும் தனி என்ன ஆகமமோ தெரியலையே. இவருடைய ஆகமம் தனியா இருக்க, இவருடைய பூஜையை ஏத்துக்கிறார். இப்படி ஏத்துன்னு இருக்கிறாரா. ஒரு நாளைக்கு தோணித்து, நம்ம சுவாமிக்கு மட்டும் கண்ணு இல்லையே, நான் அப்படி செய்கிறேன், பாக்குறாரா பார்க்கலையான்னு தெரியல. அவருக்கு கண்ணு இல்லையேன்னு தோணு. எல்லாரும் போய் ஈஸ்வரா கண்ணை கொடு அப்படின்னு தானே கேட்பா. இவர் கண்ணை கொடுன்னு கேட்கிற அப்பன் இல்லையா இவர். அப்பனுக்கு கண்ணை கொடுத்த அப்பன் கண்ணப்பன். எல்லாரும் கண்ணை கொடுன்னு கேட்பா. இவருக்கு அப்பனுக்கு கண்ணு இல்லையே அப்படின்னு இவருக்கு தோணி எடுத்து, அதனால நம்ம 2 கண்ணு இருக்கு, நம்ம கண்ணை புடுங்கி வச்சு விடுவோமே அப்படின்னு நினைச்சார். அவரை சகசிராட்சன்னு வேதம் சொல்றது. தன் கண்ணை புடுங்கி வைப்போம் என்று ஒரு கண்ணை அம்புனால குத்தி அப்படியே எடுத்து வச்சுட்டார். இன்னொரு கண்ணை புடுங்கி விட்டா எங்க வைக்கணும்னு தெரியாது, தாறுமாறா வச்சிடக்கூடாது. ஏற்கனவே விரூபாட்சனவர், தாறுமாறா வைக்க கூடாது, அமைப்பா வைக்கணுமேன்னு தோணித்து. அமைப்பா வைக்கணுமானா அடையாளம் வச்சுட்டுனா நம்ம புடுங்கணும், அடையாளம் வச்சுக்கணுமேன்னு காலில் ஜோடு போட்டுட்டான்னு இருப்பா. இந்த ஜோடோடு தூக்கி சிவனுடைய தலையில காலை வச்சார். கண்ணை புடுங்கி வைக்கிறார். மார்காவர்த்தித பாதுகா பசுபதேகே அங்கஸ்ய கூர்ச்சாய தேகே. இப்படி காலை வச்சார், கண்ணை புடுங்கி விட்டார். புடுங்கி
அந்த நிதானமா இதை வச்சாரோ இல்லையோ, கண்ணை புடுங்கிட்டாருன்னு சொன்னேன், சிவ தரிசனம் ஆயிடுது. எதில கருணா கடாட்சத்தோடு பரமேஸ்வரன் பிரத்யட்சமாயிட்டார். இவர் கண்ணப்பனுக்கும் கண்ணை கொடுத்துட்டார். கொடுக்க மாட்டாரா? கர்த்தும் அகர்த்தும் அந்நிதா கர்த்தும் சக்தி உடையவர். கண்ணப்பனுக்கு கண்ணை கொடுத்துட்டார். கண்ணால கண்ணப்பன் பார்க்கிறார் பரமேஸ்வரனை. இப்படி காலால உதைச்சாலும், மாம்சத்தை நைவேத்தியம் பண்ணினாலும், செருப்பு காலால உதைச்சாலும், தலையில எச்ச தூப்பினாலும் யார் பொறுத்துப்பார்? கல்லெடுத்து அடிச்சாலும் யாரு பொறுத்துப்பார்? பொறுத்துக்கிறதோடு இல்லாம யாரு அனுகிரகம் பண்ணுவா? சீன்னு சொன்னாலே கோபம் வருதே நமக்கு. ஆனால் சீன்னு சொன்னாலும், தூன்னு சொன்னாலும், காரி உமிஞ்சாலும், செருப்பு காலால தலையில வச்சாலும், கல்லை எடுத்து அடிச்சாலும், ஆனால் கோபமே வராதே. நம்ம குழந்தைகள் தானே செய்யறது என்று நம்ம சகமானாயா சகிச்சு பறான். பெரிய புராணத்துல இந்த கதை சொல்ல, ஒரு பாசுரத்துல 2 கதை. கல்லாலே எரிந்ததுவும் அன்பானே படி காணில், அன்பானபடி காணில் வில்வேடர் செருப்படியும் திருமுடியின் மேவிற்றால் நல்லார் மற்றவர் செய்கை அன்பாலே நயந்திகதனை அல்லர்தான் கல்லென்பர் அரணார்க்கு அது அலராமேயே என்று சேக்கிழார். அருமையான பாடல். எப்போதுமே கதை சொல்லும் போது 2ஐயும் சேர்த்து சொல்லுவேன். பாட்டே கிடைச்சது எனக்கு. இந்த பாட்டுல சேக்கிழாரும் 2ஐயும் சேர்த்தே சொல்றார். ஒருத்தன் வில்லால அடிச்சான், அது வேற உண்டு அவருக்கு. இவன் கல்லால அடிச்சான். வில்லால அடிச்சதான் அர்ஜுனன். அர்ஜுனன் வில்லாலேயே அடிச்சான் சிவபெருமானுடைய தலையில. கல்லால அடிச்சாரு சாக்கியனார். இது எல்லாத்தையும் ஏன் ஏத்துண்டானார்? அரணார்க்கு அஹ்து அலராமே. பூவால அடிச்சான், மன்மதன் புதுங்கி போயிட்டான். ஏன்னா பாவம் காரணம். பாவம் இல்ல, பிரேம இல்ல, அது பூஜையாகல. மன்மதன் போட்டது பூஜையாகல. கல்லால அடிச்சாரு சாக்கிய நாயனார், அது பூஜையாச்சு. அந்த அன்பு இருந்தாத்தான் கோட்டி அபச்சாரங்களையும் சகிச்சுக்க முடியுமா? நம சகமானாஜனி வியாதின ஆவ்யாதிரி நாம் பதஜே நமஹ. அடுத்த அனுவாக்கம் ஆரம்பம் இது. நம சகமானாஜனி வியாதின ஆவ்யாதிரி நாம் பதஜே நமோ நம. நமோ நம ககுபாஜ நிஷங்கிணே ஸ்தேனா நாம் பதஜே நமோ நமோ நிஷங்கிண இஷு தீமதே தஸ்கராடாம் பதஜே நமோ நமோ. வஞ்சதே பதிவஞ்சதே ஸ்தாஜூனாம் பதஜே நமோ நமோ. நிச்சேரவே பரிச்சராயாரண்யாடாம் பதஜே நமோ நம. ஸ்ரீகாவிभ्यो ஜிகாகும் சभ्यो முஷ்ணதாம் பதஜே நமோ நமோ. அசிமத்भ्यो நக்தம் சரத்भ्य பிரகிருந்தானாம் பதஜே நமோ நம. உஷ்ணேஷிணே கிரிச்சராஜ குலுஞ்சானாம் பதஜே நமோ நம. இஷுமத்भ्यो தன்வாவிभ्यश्च वो नमो नम. आतन्वादेभ्य प्रतिदधानेभ्यश्च वो नमो नम. आगच्छद्भ्यो विसृजभ्यश्च वो नमो नमोऽस्यद्भ्यो विद्यद्भ्यश्च वो नमो नम. आसीनेभ्यः शयानेभ्यश्च वो नमो नमः. स्वपभ्यो जाग्रभ्यश्च वो नमो नमस्तिष्ठभ्यो धावद्भ्यश्च वो नमो नमः. सभाभ्यः सभापतिभ्यश्च वो नमो नमो. अश्वेभ्यो स्वपतिभ्यश्च वो नमः. மூன்றாவது அனுவாக்கம்.